விஜய் டிவியில் தென்றல் வந்து என்னை தொடும் ஈரமான ரோஜாவே ஆயுத எழுத்து, அதை தொடர்ந்து சன் டிவியில் நிலா உள்ளிட்ட சீரியல்லாம் நடித்து பாப்புலராக இருக்கிறவங்க தான் சீமந்தா கிரண். இவங்களோட இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் இவங்க திருச்சியில் இருக்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்களாம். அங்கே இவங்களுக்கு இயர்லி செக்இன் வேணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் அவங்க அந்த ஹோட்டல் போனதுக்கு அப்புறமா இயர்லி செக்கிங்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். இதனால இவங்களுக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சண்டையே வந்திருக்கான். அதை தொடர்ந்து இவங்க இயர்லி மார்னிங் 5:30 மணிக்கு செக்இனும் பண்ணிருக்காங்களாம். இந்த நிலையில் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்லாம் கால் பண்ணி எப்போ காலி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்திருக்காங்களாம். இதை தொடர்ந்து மறுநாள் காலையில் 5 மணிக்கு ஹோட்டல் மேனேஜர் வந்து கதவை தட்டி காலி பண்ணுங்க, அவங்க டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பிரச்சனையும் செஞ்சிருக்காராம். இதனால ரொம்பவே கோவமா இருந்த சீமந்தா கிரண் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி இங்கே ஸ்டே பண்ணாதீங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கமில் இருக்கிற மாயாஸ் ரெசிடென்சி, அதாவது ஒரு சங்கீதா ஹோட்டல் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற மாயாஸ் ரெசிடென்சி. தயவு செய்து இங்கே யாருமே ஸ்டே பண்ணாதீங்க. பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப அன்பொலைட்டாக இருந்தாங்க, ரொம்ப திட்டாங்க எங்களை. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு குட்டி பையன் வந்து அந்த ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். என்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் ஏர்லி செக்இன் பண்ண வேண்டியதாக போச்சு. காலையில் 5:30க்கு செக்இன் பண்ணோம். ஸோ அவங்க வந்து நாங்கள் ஏர்லி செக்இன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசுன்றது மென்ஷன் பண்ணவே இல்லை எங்கேயுமே. அது நாங்கள் வந்து ரூம் செக்இன் பண்ண அடுத்த செகண்டுக்கு நீங்கள் எப்போ கிளம்புவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க கால்ஸ் மூலமாக. லைக் ரூம்ஸ் கால் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் 5 o'clock ஷார்ப்பாக கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் ஓவர், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டோர் வாசலில் வந்து நினைச்சு நீங்கள் எப்போ கிளம்புவீங்கன்னு கேட்டாங்க. அது தவிர நிறைய வேர்ட்ஸ், உங்களுக்கு ரூம் கொடுத்த பாவத்துக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரீம்லி புவர் சர்வீஸ். ஸோ தயவு செஞ்சு இந்த ரூமில் மட்டும் ஸ்டே பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன், யூடியூப்பில் போடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்களை பிளாக்மெயில் பண்ணாதீங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் பிஹேவியர் கூட அங்கே யாருக்குமே தெரியல. எல்லா லெவல்ஸ்லையுமே வந்து ஒரு கஸ்டமரை பேடாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அது சுத்தமாக நல்லாவே இல்லை. எங்கெல்லாமோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு அன்பிளசண்டான ஒரு பிஹேவியர் ஏன்டா அங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இது போல் வீடியோலாம் உங்களுக்கு வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.